ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹீலர் சூரியகலா. அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காற்றும் உலகம். சரிங்களா? இந்த உலகத்தில் காற்று எப்படி இயங்கிகிட்ருக்கோ அது ஒரு இடத்துல நிற்காது இல்லையா? அதே மாதிரி நம்ம உடல்லையும் காற்றினுடைய இயக்கம் இருக்குது. சரிங்களா? அதை சார்ந்த உறுப்புகள் 2 இருக்குது. அது என்னென்னா, முதல்ல நுரையீரல், இன்னொன்று பெருங்குடல். சரிங்களா? காற்று பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உயிருக்குமே ரொம்ப அத்தியாவசியமான ஒரு தேவை இல்லைங்களா? அந்த காற்று நல்லா உள்ளே போயிட்டு அனைத்து உறுப்புகளுக்கும் கிடைக்கிறப்ப என்னாகும் அப்படின்னா, நல்லா புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். அதே மாதிரி அந்த நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தி கொடுக்கக்கூடியது. சரிங்களா? காற்று இல்லைன்னா உயிரோட்டமே இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ நல்ல காற்று நம்ம மூக்கின் வழியாக சுவாசிக்கும் போது நல்ல காற்று தனியாக பிரிக்கப்பட்டு கெட்ட காற்று வெளியேறுது. அதே மாதிரி நாம் உண்ணும் உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பிரிக்கப்பட்டு கடைசியாக பெருங்குடல் வர்றப்போ என்னாகும் அப்படின்னா, அது நீர் தனியாகவும் காற்று தனியாகவும் பிரிக்கப்பட்டு திடக்கழிவு மலமாக வெளியே வந்துடுது. சரிங்களா?